வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். IRCTC இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன் லிமிடெட். இந்த பங்கு இப்போது கிட்டத்தட்ட 22% கிட்ட வீழ்ச்சி ஆகிருக்கு. இந்த பங்கை மீண்டும் வாங்கலாமா, இதோட விலை ஏறுமா, இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பங்குகள் சமீபத்தில் சில காரணங்களால் மார்க்கெட்டில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு இந்த பங்கு உச்ச விலையில், அதாவது 52 வீக் ஹையாக இருக்கும்போது லாபத்துக்காக முதலீட்டார் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிக பங்குகள் விற்பனைக்கு வரவும் டிமாண்ட் அண்ட் சப்ளை காரணமாக பங்குகள் கீழே விழுகிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. பற்றாக்குறைக்கு மத்திய அரசும் அவங்களோட பங்குகளை விற்கிறதா அறிவிப்பு கொடுத்தாங்க. அது இந்த பங்கின் விலை சரிவுக்கு மேலும் ஒரு காரணமாக மாறிவிட்டது. மார்க்கெட் கன்சல்டன்ட்டும் அதிக உயர்வில் இருக்கிறதுனால ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணதுனால மேலும் இந்த பங்குகள் நிறைய விற்பனைக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இந்த பங்கோட விலை கீழே கடகடன்னு இறங்க ஆரம்பிச்சிச்சு. IRCTCயில் இந்தியன் ரயில்வேயும் ஒரு பார்ட்னராக இருக்கிறது முதலீட்டாருக்கு ரொம்ப பாதுகாப்பானது. மேலும் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங், கேட்ரிங் மற்றும் டூரிசம் போன்ற வாய்ப்புகள் மூலமாக அதிக தொடர்ந்த வருமானம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் ஏற்பட்டுட்டு இருக்கிற இந்த விலை வீழ்ச்சினால் பங்குகள் குறைந்த விலையிலே கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய பங்குகளை லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ் கெட்டிக்காரத்தனமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலை இறங்க வாங்கிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. IRCTC அரசோட நம்பிக்கையான துணை நிறுவனமாக இருக்கிறதுனால அரசோட திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி மூலம் நிறுவனம் தொடர்ந்து ஆதரவு கிடைச்சிட்டே இருக்குது. மேலும் இந்திய ரயில்வே பயணிகளோட எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வர்றதுனால இந்த நிறுவனம் தொடர்ந்து நல்லா செயல்படுறதுக்கான வாய்ப்பை உறுதி செய்யுது. IRCTC அரசோட துணை நிறுவனமாக இருக்கிறதுனாலையும் மேலும் பங்கு சந்தையோட இந்த இறக்க நிலை காரணமாகவும் இப்போ இந்த பங்கோட விலை இதோட முந்தைய உச்ச விலையை ஒப்பிடும்போது நிச்சயமாக மிக குறைந்த விலையிலேயே இந்த பங்கை இப்போ வாங்குகிற சூழல் இருக்குது. இந்த பங்கு பின்னாளில் இந்த பங்கு கட்டாயமாக விலை மறுபடியும் பழைய உச்சத்தை சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போது வாங்குறதுக்கான காரணங்களை நம்ம சுருக்கமாக கவனிக்கலாம். 1. IRCTC இந்திய ரயில்வேயின் பங்குதாரராக இருப்பது. 2. ஆன்லைன் டிக்கெட், கேட்ரிங், டூரிசம் மூலம் அதிகரிக்கும் வருமானம். 3. தற்போதைய மார்க்கெட் வீழ்ச்சியில் குறைந்த விலையில் இந்த பங்கு தற்போது கிடைக்கிறது. 4. தற்போதைய ரயில் பயணிகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இதற்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்கும் வாய்ப்பு உண்டு. ரயில்வே நிர்வாகம் எந்த போட்டியும் இன்றி மோனோபொலியாக செயல்பட்டு வருகிறது. 6. தற்போதைய பங்கு விலை முந்தைய 52 வீக் ஹையோடு ஒப்பிடும்போது மிக குறைந்த விலையாகவே இருக்கிறது. 7. இது தன் ஆதரவு விலை, அதாவது சப்போர்ட் ப்ரைஸை ரொம்ப சீக்கிரம் தொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது போன்ற காரணங்களால் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது என் கருத்து. இருந்தாலும் நீங்கள் தெளிவாக ஆராய்ந்து முடிவு செய்து உங்கள் விருப்பப்படி செயல்படவும். உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி தோழர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.